இன்பொழுதின் இனிய வணக்கம். இன்று மாணவர்கள் எதிர்காலத்தில் எப்படி வெற்றி பெற வேண்டும், எப்படி தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பதற்கு வகுப்பறையில் நான் கூறிய ஒரு சிறிய கதையை இப்பொழுது கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முனிவர் சென்று கொண்டிருந்தார். அவர் தோளில் காவி நிற துண்டு இருந்தது. அந்த துண்டில் மூட்டையாக கட்டி தோளில் சுமந்தவாறு சென்று கொண்டிருந்தார். அதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அவர் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு உள்ள இளைஞர்கள், அந்த காட்டுக்கு அருகில் ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திலிருந்து சில இளைஞர்கள் அந்த காட்டில் விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த முனிவர் செல்வதை இவர்கள் கண்ணுற்று பார்த்தனர். சிறிது தொலைவில் பார்த்தால் அந்த முனிவர் ஏதோ ஒன்றை எடுத்து செல்வது போன்ற காட்சியை காண்கிறார்கள். இந்த 3 இளைஞர்களும் இந்த முனிவர் செல்லும் பாதையை நோட்டமிட்டவாறு சென்றார்கள். ஒளிந்து ஒளிந்து சென்றார்கள். முனிவரும் சென்று கொண்டே இருக்கிறார். எந்த பயமின்றி தன் மனதில் தைரியமாக சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கின்ற போது வெயில் அதிகமாக இருந்தது. காட்டில் பல மரங்கள், செடிகள், காய்கனிகள் அதிகமாக இருந்தாலும் தண்ணீர் எங்கே கிடைப்பது என்று தேடிக்கொண்டே சென்றிருந்தார். அப்பொழுது அந்த நடுக்காட்டில் ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது, பாழடைஞ்ச கிணறு. அந்த கிணற்றில் தண்ணீர் நன்கு தெளிந்த தண்ணீராக இருந்தது. அவருக்கு குடிப்பதற்கு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அதை எப்படி அங்கு இறங்கி குடிப்பது, அந்த கிணற்றில் எப்படி இறங்குவது என்று தெரியாமல் அச்சத்தோடு சென்றார். இப்போது எப்படியாவது கிணற்றில் தண்ணீர் குடித்துவிட வேண்டும் என்று அருகில் சென்று இறங்கினார். இறங்கி தண்ணீர் குடிக்கின்ற பொழுது அந்த கழுத்தில் கட்டியிருந்த அந்த மூட்டை கிணற்றுக்குள் தவறி விழுந்து முடிச்சு அவுத்து சிதறியது. அதில் பார்த்தால் நாணயங்கள் இருந்தது. 5 பொன் நாணயங்கள், அதாவது தங்கம், வெள்ளி, பித்தளை, இது போன்ற நாணயங்கள் நிறைய சிதறி கிடப்பதை பார்க்கின்றார். ஆனால் எடுக்கலாம் என்று பார்த்தால் எடுப்பதற்கு அவரால் இயலவில்லை. கிணற்றில் ஆழம் அதிகமாக இருந்தது. இது போன்ற சரி, வேறு யாராவது பயனடையட்டும் என்று முனிவர் அவ்விடத்தில் விட்டுவிட்டு சென்று விட்டார். இதை நோட்டமிட்ட இளைஞர்கள் முனிவர் செய்த காரியங்கள் அனைத்தையும் தூரத்திலிருந்து நோட்டமிட்டு இருந்தவர்கள் அருகில் சென்று பார்த்தார்கள். பார்த்தால் ஒரு ஆச்சரியம் அதிகமாக இருந்தது. கிணற்றில் அவ்வளவோ தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், பித்தளை நாணயங்கள். ஆஹா, இதை எடுத்தால் எவ்வளோ பணம் கிடைக்கும், எவ்வளோ நம்ம அப்பா அம்மா நமக்கு நிறைய பணம் கொடுப்பார்கள் என்ற ஆசையில் இந்த மூவரும் சென்று அதில் ஒரு நிபந்தனை வைத்து கொண்டார்கள். நிபந்தனை என்னவென்றால், நாம் மூவரும்
அந்த கிணற்றுக்குள் குதிப்போம். குதித்து அந்த நாணயத்தை எடுப்போம். யார் அந்த நாணயத்தை எவ்வளோ எடுக்கிறார்களோ அவர்கள் வசம்தான் அது. இதற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாம் மூவரும் ஒன்றாக இணைந்து கிணற்றுக்குள் குதிப்போம் என்று முடிவு செய்தார்கள். அப்படியே ஆகட்டும் என்று மூவரும் முடிவு செய்து கிணற்றுக்குள் குதித்தார்கள். 3 இளைஞர்களும் குதித்தவுடன் கரையில் இருக்கக்கூடிய நாணயங்களை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள். வருகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன கிடைத்ததோ அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள். அப்போ இந்த கதையிலிருந்து என்ன பொருள் என்றால், என்ன அறிவினை பெறுகின்றோம் என்றால், நாம் படிக்கின்றோம், படித்து நல்ல ஒரு இலக்கை அடைய மாணவர்களுக்கு ஆசிரியர் பொதுவாக தான் வகுப்பறையில் பாடம் சொல்லித் தருகிறார். அப்பொழுது அவர்கள் நல்ல கவனத்தோடு கவனித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற்று முன்னேறி செல்வார்கள். அவர்களுடைய நடத்தையில் மாற்றம், அவர்கள் என்ன செய்திகளை கற்றுக்கொள்கிறார்கள், அதுபோல தான் அந்த 3 வகையான மாணவர்கள், 3 வகை இளைஞர்களை ஏற்றாறு போல அந்த அந்த கதையில் வர இளைஞர்கள் போல முதல் மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண், 3ஆம் மதிப்பெண் என்று முதல் மதிப்பெண் எடுப்பவர்கள் தங்க நாணயங்களை எடுத்திருப்பார்கள் என்றும், 2ஆம் மதிப்பெண் எடுப்பவர்கள் வெள்ளி நாணயங்களை எடுத்திருக்கிறார்கள் என்றும், 3ஆம் நாணயத்தை எடுப்பவர்கள் 3வது இடத்தில் மதிப்பெண் பெற்றிருப்பார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த இலக்கிய சுரங்க நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடன் கவிஞர் பே. ராமமூர்த்தி.